ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்எஸ்டி அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த்து தமிழ் புக்கில் இயல் 5 தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இயல் 4 வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல் 5 வந்து பார்க்கலாம். ஸோ இயல் 5ல பார்த்தீங்கன்னா கவிதை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆசாரக்கோவை. ஸோ ஆசாரக்கோவை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளிலையார் தான் எழுதியிருக்காரு. ஆசாரக்கோவையோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் தான் எழுதியிருக்காரு. ஸோ ஆசாரக்கோவை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன பாடல் கொடுத்திருப்பாங்கன்னா, நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவை எட்டும் ஒரு 8 இது கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8ம் தான் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னா, பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், அதான் நன்றி எறிதல் அப்படின்னு சொல்றாங்க. பிறர் செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்ளுதல், அது வந்து பொறையுடைமை அப்படின்னு சொல்லுவோம். இனிய சொற்களை பேசுதல், அது வந்து இன்சொல். எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், அதை வந்து இன்னாத எவ்வுயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கல்வி அறிவு பெறுதல், அதான் கல்வியோடு எல்லோரையும் சமமாக பேணுதல், அதை வந்து ஒப்புரவு ஆற்ற அறிதல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அறிவுடையவராய் இருத்தல், அதுதான் வந்து அறிவுடைமை. நட்பண்புகள் உடையோரோடு நட்பு கொள்ளுதல் அப்படின்றது நல்லினத்தாரோடு நட்டல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இவை 8ம் தான் என்னன்னா ஆஹ் நல்ல ஒழுக்கத்தை விதைக்கும் விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரக்கோவையில வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நன்றி எறிதல் அப்படின்னா என்னன்னா, பிறர் செய்யும் உதவியை மறவாமை. நன்றி எறிதல்னா பிறர் செய்த உதவியை வந்து மறவாமை அப்படின்னு சொல்றோம். ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல் அப்படின்னு அர்த்தம். நட்டல்னா நட்பு கொள்ளுதல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்ப ஆசாரக்கோவையோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் வந்து கயத்தூர்னு சொல்றாங்க. இந்த பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் வந்து கயத்தூர். ஆசாரக்கோவை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று அப்படின்னு சொல்றோம். இந்நூல் பார்த்தீங்கன்னா 100 வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்றோம். ஆசாரக்கோவை அப்படின்றது பார்த்தீங்கன்னா 100 வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து புக் பேக் பார்க்கலாம். பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். இன்சொல் அப்படின்றதுதான் சரியானது. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வதுதான் பொறை அப்படின்னு சொல்றோம். அறிவு பிளஸ் உடைமை அப்படின்னா அறிவுடைமை. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஆ தான் வந்து சரியான விடை இருக்கு. இவை பிளஸ் எட்டும் அப்படின்னா இவை எட்டும் அப்படின்னு சொல்லி வரும். இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆவண்ணா தான் வந்து சரியானது. நன்றி எறிதல் அப்படின்னா நன்றி பிளஸ் அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் பொறை உடைமை அப்படின்றது பாத்தீங்கன்னா பொறை பிளஸ் உடைமை அப்படின்னு பிரிப்போம். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா இஎன்ஆ தான் ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்மணியே கண்ணுறங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி கொடுத்திருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுப்புற பாடல், அதாவது தாலாட்டு பாடல் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆராரோ ஆரிரரோ அப்படின்னு சொல்லி நாட்டுப்புற பாடல் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்துரித்த சேர நாட்டு முத்தேனோ, அதாவது குழந்தை எப்படி கொஞ்சுறாங்க அப்படின்னா நீ சேர நாட்டு முத்தேனோ அப்படின்னு கொஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோழ நாட்டு முக்கணியோ அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டு முத்தமிழோ அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ அதாவது சேர நாட்டோட முத்தேனோ, சோழ நாட்டு முக்கணியோ, பாண்டிய நாட்டு முத்தமிழோ அப்படின்ற மாதிரி குழந்தைய வந்து தாலாட்டு பாடல் மூலமா கொஞ்சம் மாதிரி இந்த பாடல் கொடுத்திருப்பாங்க. ஸோ நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை அப்படின்னு சொல்றோம். நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை. பார் அப்படின்னா உலகம் அப்படின்னு சொல்லுவோம். பண்ணா இசைன்னு சொல்லுவோம். இலைத்து அப்படின்னா பதித்து அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொகை சொற்கள் கொடுத்திருக்காங்க. தொகை சொற்கள்னா என்னன்னா மறைஞ்சு வருது. அது முத்தேன் அப்படின்னா அதுல 3 தேன் வந்து மறைஞ்சு வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ தொகை அப்படின்னா மறைந்து வருதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ முத்தேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். முக்கணி அப்படின்னு பாத்தீங்கன்னா மாப்பலா, வாழை அப்படின்னு சொல்றோம். முத்தமிழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப முத்தேன்னா கொம்புத்தேன், கொசுத்தேன், மலைத்தேன். முக்கணி அப்படின்னா மாப்பலா, வாழை. முத்தமிழ் இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்ப தாலாட்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியங்கள்ல ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருளாம். ஸோ நாவை அசைத்து பாடுவதால், அதாவது தாள் பிளஸ் ஆட்டு தாளாட்டு அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
ஸோ குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தான் வந்து தாலாட்டு அப்படின்னு சொல்றோம். ஸோ குழந்தையோட அழுகையை நிறுத்தவும் அதை தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடலுக்கு பேர் வந்து தாலாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாட்டு இசைத்து அப்படின்னா பாட்டு பிளஸ் இசைத்து அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஈனா தான் ஆன்சர். கண் உறங்கு அப்படின்னா கண் பிளஸ் உறங்கு அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆனா தான் ஆன்சர். வாழை பிளஸ் இலை வாழை இலை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆனா தான் ஆன்சர். கை பிளஸ் அமர்த்தி கை அமர்த்தி. ஸோ கை அமர்த்தி அப்படின்றது ஈனா தான் ஆன்சர். உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா மறைந்த அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு வந்து ஆனா தான் ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து வந்து உரைநடையில பார்த்தீங்கன்னா தமிழர் பெருவிழா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா தமிழர் பெருவிழா அப்படின்றது வந்து என்னன்னா பொங்கல் விழாவை தான் தமிழர் பெருவிழா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம தமிழர் திருநாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்ப கதிரவனுக்கு நன்றி கூற சிறப்பு செய்யும் விழா தான் நம்ம பொங்கல் விழா அப்படின்னு சொல்றோம். உழவர்கள் வந்து ஆடி திங்களில் விதைப்ப தை திங்களில் அறுவடை செய்வர். ஸோ இது வந்து கேட்பாங்க, உழவர்கள் வந்து எப்ப விதைத்து எப்ப அறுவடை செய்வாங்க அப்படின்னா ஆடி மாதம் வந்து விதைத்து தை மாதத்துல அறுவடை பண்ணுவாங்களாம். அதைத்தான் தை மாதத்தின் முதல் நாள்ல வந்து பொங்கல் இட்டு வழிபடுவர் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ அதனால பொங்கலை வந்து அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப பொங்கல் விழாவை வந்து எப்படிலாம் அழைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர் திருநாள், உழவர் திருநாள், அறுவடை திருவிழா அப்படின்ற பெயர்கள் எல்லாம் வந்து அழைக்கப்படுகிறது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் திருநாள் அப்படின்றது 2 நாள்ல இருந்து 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. இது வட்டாரத்துக்கு வட்டாரம் வந்து மாறுபடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போகி திருநாள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு மேற்கோள் வரும், பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் போகி திருநாளுக்கான மேற்கோள். அது பழையன கழிதலும் புதியன புகுதலும். இதை வந்து சொன்னது யார் அப்படின்னா நன்னுள்ள பவனந்தி முனிவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை எல்லாம் நீக்கி வீட்டை தூய்மை செய்யும், அதாவது போக்கி அப்படின்றது போக்கி அப்படின்றது தான் பின்னாடி வந்து போகி திருநாள் அப்படின்னு வந்துருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்தின் இறுதி நாள் தான் போகி திருநாளா கொண்டாடுறாங்க. ஸோ அக்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில வந்து இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. போகி பண்டிகை வந்து இந்திர விழாவா கொண்டாடி இருக்காங்க. இந்திரன் அப்படின்றதான் மலைக்கடவுள். ஸோ அதனால மலைக்கடவுளை வழிபடும் நோக்கத்துக்காக வந்து போகி பண்டிகையை அக்காலத்தில் இந்திர விழாவாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பொங்கல் திருநாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ தை மாதத்தின் முதல் நாள் தான் வந்து பொங்கல் திருநாள். இத்திருநாள் அன்று வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றது நமக்கே தெரியும். வாசல்ல வந்து வண்ண கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி புது பானையில வந்து பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் என்பதற்கு பாத்தீங்கன்னா பொங்கி பெருகி வருவது அப்படின்னு சொல்றாங்க. பொங்கல் என்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கி பெருகி வருவது அப்படின்னு மீனிங். ஸோ தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. பொங்கல் அன்னைக்கு தை முதல் நாள் தான் வந்து பொங்கல் திருவிழா கொண்டாடுறோம். ஸோ அந்த அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. தை 2ஆம் நாள் வந்து திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. தை முதல் நாள் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2ஆம் நாள் வந்து திருவள்ளுவர் நாள் வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் மாட்டு பொங்கல் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு அடுத்த நாள் தான் மாட்டு பொங்கல். ஸோ மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்ற பொருளும் உண்டு அப்படின்னு சொல்றோம். மாடு அப்படின்னா செல்வம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாட்டு பொங்கல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் நாளிலோ இல்லைன்னா அடுத்த நாளிலோ சில ஊர்கள்ல வந்து மஞ்சு விரட்டு நடைபெறும். ஸோ மஞ்சு விரட்டு என்பதற்கு வந்து மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல், மாடு பிடித்தல் இதெல்லாம் சொல்றோம். அப்ப மஞ்சு விரட்டோட மற்ற பெயர்கள் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் இதெல்லாமே மஞ்சு விரட்டோட மற்ற பெயர்கள் தான். ஸோ திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடைமுறை ஆண்டு என்ன நடக்குதோ அதோட 31 கூட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப 2018 நடக்குது. 2018க்கான திருவள்ளுவர் ஆண்டு நமக்கு தெரியணும் அப்படின்னா 2018 + 31 போட்டோம் அப்படின்னா நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு வந்து கிடைக்கும். ஏன் 31ஓட வந்து ஆட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து கிமு 31ல் பிறந்தார். அதனால திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுறதுக்காக நடைமுறை ஆண்டுடன் 31ஐ கூட்டிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் திருவிழாவை ஒவ்வொரு ஊர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் 4 இடங்கள்லயும் ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் இந்த 4 மாநிலங்கள்லயே பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்ற பேர்ல வந்து கொண்டாடுறாங்க.
அதுவே பஞ்சாப் மாநிலத்துல பார்த்தோம் அப்படின்னா லோரி அப்படின்ற பெயர்ல வந்து பொங்கல் விழா கொண்டாடுறாங்க. அதுவே குஜராத், ராஜஸ்தான் 2 மாநிலங்களையும் பார்த்தீங்கன்னா உத்தராயன் அப்படின்ற பெயர்ல வந்து பொங்கல் விழா கொண்டாடுவாங்க. ஸோ காணும் பொங்கல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நாள்ல உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீடுகளுக்கு வந்து சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். ஸோ குடும்பத்தினருடன் விரும்பி இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் கழிப்பதை தான் வந்து காணும் பொங்கல் அப்படின்னு சொல்றாங்க. பொங்கலுக்கு மாட்டு பொங்கலுக்கு மறுநாள் தான் வந்து இந்த காணும் பொங்கல் வந்து கொண்டாடுவாங்க. ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுல வந்து ஷார்ட்கட் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. மகர சங்கராந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமாக்கு மகர ராசி அப்படின்ற மாரி ஒரு ஷார்ட்கட் போட்டிருப்போம். உமாக்குக்கு வந்து யூல வந்து என்ன வரும் அப்படின்னா, உத்தரப்பிரதேசம் அப்படின்னும், எம்ல பார்த்தீங்கன்னா மராட்டியம் அப்படின்னும், ஏ வந்து ஆந்திர பிரதேசம், கே வந்து கர்நாடகம் அப்படின்ற மாரி பார்த்திருப்போம். ஸோ பஞ்சாப் லோரி அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா, பஞ்சம் வந்துச்சுன்னா லோலோன்னு திரிவாங்க அப்படின்ற மாரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திருப்போம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, குஜராத், ராஜஸ்தான் உத்தராயன் அப்படின்ற நேம்ல வந்து கொண்டாடுவாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாமே குஜாலா வந்து ராயலா இருப்பாங்க அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அறுவடை அப்படின்றது தான் சரியான விடை. விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவர் அப்படின்னு சொல்றோம். பொங்கல் பிளஸ் அன்று சேர்த்து எழுத கிடைப்பது வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் அன்று அப்படின்னு சொல்லுவோம். பொங்கல் அன்று. ஆனாதான் இதுக்கான சரியான விடை. போகி பண்டிகை அப்படின்றத வந்து பிரித்து எழுத கிடைப்பது வந்து போகி பிளஸ் பண்டிகை அப்படின்னு சொல்றோம். ஆனாதான் இதுக்கான சரியான விடை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புதியன அப்படின்றது ஆனாதான் இதுக்கான சரியான விடை. பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, மனம் கவரும் மாமல்லபுரம் சொல்லி மாமல்லபுரம் பத்தி ஒரு கதை மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து எந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு சிறுமியும் ஆஹ் நரசிம்மவர்மனும் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மனும் பேசிட்டு இருக்க மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஸோ நரசிம்மவர்மன் வந்து சொல்றாரு, நான் தான் பல்லவ மன்னன், என் பெயர் வந்து நரசிம்மவர்மன், நான் மட்போரில் சிறந்தவன், மாமல்லன் என்ற பெயரும் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி. அப்ப நரசிம்மவர்மனை தான் வந்து நம்ம மாமல்லன் அப்படின்னு சொல்றோம். ஸோ மாமல்லன் அப்படின்னா என்னன்னா மட்போரில் சிறந்தவன் அப்படின்றதுதான் மீனிங். ஸோ அங்க மாமல்லபுரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் இது. ரதம்னா தேர்ன்னு சொல்லுவோம். ஸோ தேர் போன்ற வடிவத்துல வந்து இருக்கும் அது. ஸோ அதைத்தான் நம்ம ரத கோவில் என அழைக்கின்றனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு மாமல்லர். ஸோ அப்ப வந்து மொத்தம் 5 ரதங்கள் இங்க இருக்கு. அதைத்தான் நம்ம வந்து பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவையெல்லாம் என் காலத்தில் உருவாக்கப்பட்டவை அப்படின்ற மாதிரி நரசிம்மவர்மன் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அப்ப நீங்க எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டப்ப, அவர் வந்து நான் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. நரசிம்மவர்மனோட நூற்றாண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் நூற்றாண்டு. ஸோ மாமல்லபுரத்தில் காண காண வேண்டிய இடங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9 இடங்கள் குடுத்திருக்காங்க மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்களா. ஸோ ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அர்ஜுனன் தபசு, அப்புறம் கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலி குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 இடங்கள் குடுத்திருக்காங்க. ஸோ அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம்னு சொல்லுவோம், ஒற்றைக்கல் யானை, அப்புறம் குகை கோவில், புலி குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம் அப்படின்னு. ஸோ அப்ப பல்லவ நாட்டை சேர்ந்த நரசிம்மவர்மனோட தந்தை தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரவர்ம பல்லவர். ஸோ மகேந்திரவர்மன் பல்லவர் காலத்துலதான் இந்த சிற்ப பணி வந்து தொடங்கியது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் காலம், என் மகனின் காலம், என் பேரனின் காலம் வரை கிட்டத்தட்ட 4 தலைமுறைகளா உருவாக்கப்பட்டதான் இந்த சிற்பம் அப்படின்ற மாதிரி மாமல்லர் வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது கிட்டத்தட்ட எத்தனை தலைமுறைகளா சேர்ந்து வந்து மாமல்லபுர சிற்பங்கள் வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா 4 தலைமுறைகளா உருவாக்கப்பட்டதுதான் இந்த சிற்பங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ சிற்பக்கலையின் உச்சத்தை நீ பார்க்க வேண்டுமா என்னுடன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இருவரும் சேர்ந்து அர்ஜுனன் தபசு சிலைக்கு முன் வந்து நின்றனர். அங்கு பாறையில் இருந்த சிலைகள்லாம் வந்து பார்ப்பாங்க.
சோ அதுக்கு பேர் அந்த அர்ஜுனன் தபஸ்ல இருந்த சிற்பங்கள்லாம் பார்த்தோம்னா புடைப்பு சிற்பங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பாறைகளிலும் வந்து 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அப்ப அர்ஜுனன் தபஸ் அப்படின்ற சிலைக்கு அருகில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாறையில வந்து மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள்லாம் செதுக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட அது எல்லாமே புடைப்பு சிற்பங்களா இருக்குமா. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன அப்படின்ற மாரி குடுத்திருப்பாங்க. சோ அதுல ஒருவர் வந்து கண்களை மூடி இரு கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல ஒரு சிற்பம் உள்ளது. அவரது உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. அதத்தான் அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த சிற்பம் உள்ளதால் தான் இப்பாறைக்கு வந்து அர்ஜுனன் தபஸ். சோ அர்ஜுனன் தபஸோட இன்னொரு பேர் தான் என்னன்னா பகீரதன் தவம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அர்ஜுனன் தபஸோட மற்றொரு பெயர் தான் என்னன்னா பகீரதன் தவம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல 2 பாறைகளுக்கு இடையில் வந்து நீர் வடிந்து வடம் தெரிகிறதே அப்படின்னு கேட்டப்ப, தடம் தெரிகிறதே அப்படின்னு கேட்டப்ப, அது வந்து ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. மழை காலத்துல வந்து அங்க நீர் ஓடி வரும். சோ அது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, கங்கை ஓடி வருவதைப் போல இருக்கும் அப்படின்ற மாரி மாமல்லர் சொல்றாரு. சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமல்லபுரத்த தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக் கலைக்கூடம் அப்படின்னு சொல்றாங்க. மாமல்லபுரம் தான் வந்து தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக் கலைக்கூடம் அப்படின்னு சொல்றாங்க. சோ நார்மலா சிற்பக்கலையின் வடிவமைப்புகள் பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு குடைவரை கோவில், இன்னொன்னு ஒற்றைக்கல் ரதங்கள், அடுத்து கட்டுமான கோவில்கள், புடைப்புச் சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகைகள் இருக்கு. இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் வந்து மாமல்லபுரம் அப்படின்னு சொல்றாங்க. சிற்பக்கலையோட வடிவமைப்புகள் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 இருக்கு. அந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் வந்து மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாமல்லபுரத்த வந்து இப்ப எப்படி சொல்லியிருக்காங்க? இக்காலத்துல வந்து ஊர எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இலக்கணம் பார்க்கலாம். மயங்கொலிகள் குடுத்திருக்காங்க. ஸோ மயங்கொலிகள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இதுல மனம், மனம்னு 2 சொல் இருக்கு. பட் இது 2மே பார்க்கும்போது உச்சரிக்கும்போது ஏறத்தாழ ஒரே மாரி தான் 2மே ஒலிக்கும். ஆனா 2க்குமே இடையே பொருள் வேறுபாடு பார்த்தீங்கன்னா, வேற வேற பொருள்ல தான் வரும். ஓகேவா? ஸோ 2மே ஒரே மாதிரி ஒலிப்பு முறை பார்த்தீங்கன்னா ஒரே மாரி இருக்கும். பட் பொருள் வேறுபாடு வந்து இந்த மனம் அப்படின்றதுக்கு வந்து வேற பொருள். அதாவது இந்த மனம் அப்படின்றதுக்கு வந்து ஆ வாசனை அப்படின்ற மாரி மீனிங் குடுக்கும். இந்த மனம் பார்த்தீங்கன்னா, உள்ளம் அப்படின்ற மீனிங்க குடுக்கும். ஸோ பொருள் வேறுபாடு வேறு வேறு இருக்கு. ஸோ அதுதான் வந்து மயங்கொலி அப்படின்றது. அதாவது இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை வந்து மயங்கொலிகள் என்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட எத்தன மயங்கொலி எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 மயங்கொலி எழுத்துக்கள் இருக்கு. ஸோ மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 8 இருக்கு. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ந, ந, ந. அதுக்கப்புறம் வந்து ல, 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 ர, ர அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ந, ந, ந இந்த 3 னாக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய ந அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நாவின் நுனி மேல்வாய். இந்த டயகிராம் பார்த்தாலே நமக்கு புரியும். நாவோட நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அப்படின்னு சொல்றோம். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அதுவே இந்த ந பார்த்தீங்கன்னா, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதி. இது வந்து நடுப்பகுதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இது முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அப்படின்னு சொல்றோம். அதுவே இந்த ந எடுத்துட்டோம் அப்படின்னா, நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால். அப்ப குடுத்திருக்க நா வந்து மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதி. 2வது குடுத்திருக்க நா பார்த்தீங்கன்னா, மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதி. அதுவே இந்த நா பார்த்தீங்கன்னா, மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 3 னாக்குமே பார்த்தீங்கன்னா, இணை எழுத்துக்கள் இருக்கு. அது எப்படி சொல்லுவோம்னா, இந்த னாக்கு வந்து இட்டு இன்னுன்னு சொல்லுவோம். இத்து இந்துன்னு சொல்லுவோம். இட்டு இன்னு அப்படின்ற மாரி சொல்லுவோம். இன் அப்படின்ற மாரி சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே இணை எழுத்துக்களா வரும். ஸோ அப்ப வந்து இந்த எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ற எழுத்துக்கு முன் வந்து இந்த இன் வருமாம். கண்டம், வண்டி, நண்டு அப்படிதான் சொல்லுவோம். என்னும் எழுத்துக்கு முன்னாடி வந்து இந்த சின்ன இன் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால டகரத்தை அடுத்து வரும் நகரம்ன்றனால இது வந்து நகரம் அப்படின்னும், தகரத்தை அடுத்து வரும் நகரம்னால இது வந்து தன்னகரம் அப்படின்னும், ரகரத்தை அடுத்து வரும் நகரம்ன்றனால இது வந்து ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகின்றன அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க.
ஸோ அப்ப இந்த ந, இந்த இன்னு, இன்னு, இந்த இது மூணுக்குமே பாத்தீங்கன்னா இணை எழுத்துக்கள் இருக்கு. ஸோ அதுதான் இட்டு, இத்து, இட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வானம் அப்படின்னா இந்த வானம் வந்து வெடின்னு சொல்லுவோம். வானம் வெடி, வானவெடின்னு சொல்லுவாங்க. இந்த வானம்ன்றது எதை குறிக்குதுன்னா ஆகாயத்தை குறிக்கிறது. ஸோ இதுவே பனி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பனி பாத்தீங்கன்னா வேலையை குறிக்கும். அதுவே இந்த பனி வந்து குளிர்ச்சியை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ல, ல, ல இந்த 3 லாவுமே வந்து மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாவின் இரு பக்கங்களும் தடித்து தான் வரும். இது ரெண்டுக்குமே சொல்லும்போது இந்த லாக்கும் இந்த லாக்கும் ரெண்டுக்குமே சொல்லும்போது நாவின் இரு பக்கங்களும் தடித்து வரும். ஸோ இந்த ல பாத்தீங்க அப்படின்னா மேல் பற்களின் அடியை தொடுவதால், மேற்பற்களோட அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். இது வந்து வகரம் போல இருப்பதனால இது வந்து வகர லகரம் அப்படின்னு சொல்றோமா. ஸோ அதுவே இந்த ல பாத்தீங்க அப்படின்னா மேல் அன்னத்தோட நடுப்பகுதி, இது வந்து மேல் பற்களோட அடிப்பகுதி, இது மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால இந்த லகரம் தோன்றும் சொல்றாங்க. இதை வந்து பொது லகரம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே இது வந்து பொது லகரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இது நகரம் போல இருப்பதால இதை வந்து நகர லகரம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பாத்தீங்கன்னா நகர லகரம்னு சொல்லுவாங்க. அதுவே இந்த ல பாத்தீங்க அப்படின்னா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால, இந்த மாதிரி மேல் நோக்கி வளைந்து வருடுவதாலதான் இந்த லகரம் வந்து தோன்றும் அப்படின்னு சொல்றோம். இந்த லகரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழுக்கே உரிய சிறப்பானது, சிறப்பு லகரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த ல வந்து சிறப்பு லகரம் என அழைக்கப்படுகிறது. ஸோ இது வந்து மா போல இருப்பதால மகர லகரம் அப்படின்றது சொல்றோம். அப்ப இந்த ல, இந்த ல, இந்த லாக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ல அப்படின்றது வந்து வா மாதிரியே இருக்கனால வகர லகரம் அப்படின்னு சொல்றோம். இந்த ல வந்து பொது லகரம் என அழைக்கப்படுகிறது. இது வந்து நகரம் போல இருப்பதனால நகர லகரம் அப்படின்னு சொல்றோம். இந்த ல பாத்தீங்கன்னா சிறப்பு லகரம் என அழைக்கப்படுகிறது. இது வந்து மகரம் போல இருப்பதனால மகர லகரம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கப்புறம் இது மூணுக்கும் உள்ள பொருள் வேறுபாடு பாத்தீங்க அப்படின்னா விலை அப்படின்னா பொருளின் மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இந்த விலை வந்து உண்டாக்குதல், அதாவது விளைதலை குறிக்கும். ஸோ இந்த விலை பாத்தீங்கன்னா விரும்பு, விளைதல்னா விரும்புதல். ஸோ இந்த விலை பாத்தீங்கன்னா விரும்பு அப்படின்றது வந்து குறிக்கும். அதே மாதிரி இலை அப்படின்னா செடியின் இலை அப்படின்னு சொல்லுவோம். இலை அப்படின்னா இந்த இலை வந்து மெலிந்து போதல் அப்படின்னு சொல்றோம். அதுவே இந்த இலை அப்படின்னா நூல் இலையை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்றது வந்து நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால், நாவின் நுனியானது மேல் அன்னத்தோட முதல் பகுதியை தொட்டு வருவதால் ர தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம். இதுக்கு பேர் வந்து இடையின ரகரம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே இந்த ரேவா இருந்துச்சு அப்படின்னா நாவின் நுனி மேல் அன்னத்தோட மைய பகுதியை தொடுவதால், இது வந்து மேல் அன்னத்தின் முதல் பகுதி, இது மேல் அன்னத்தோட மைய பகுதியை உரசுவதால இந்த ரகரம் தோன்றுகிறது. இது வந்து வல்லின எழுத்து என்பதனால வல்லின ரகரம். அது வந்து இடையின எழுத்து என்பதனால இடையின ரகரம்னு சொல்லுவோம். இந்த பாத்தீங்கன்னா வல்லின எழுத்து என்பதனால வல்லின ரகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏரி அப்படின்றது வந்து நீர்நிலை அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இந்த ஏரினா மேலே ஏரி அப்படின்னு அர்த்தம். இந்த கூரை அப்படின்றது வீட்டின் கூரையை வந்து குறிக்கிறது. இந்த கூரை அப்படின்றது வந்து கூரை புடவையை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி சில இது குடுத்துருக்காங்க இங்க பார்த்தீங்கன்னா, சிரம் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரம் என்பதற்கு தலை அப்படின்றது தான் பொருள். இந்த தலை தான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். அதுவே இந்த தலைன்றது எதை குறிக்கிறதுனா கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இலை என்பதற்கு வேறு பெயர் பார்த்தீங்கன்னா தலை. இது இந்த இலைன்றத நம்ம தலைன்னு சொல்லுவோம். தலை தான் தலைன்னு சொல்லுவோம். வண்டி இழுப்பது பார்த்தீங்கன்னா காளை. இந்த காளை தான் வந்து சரியான விடை. அப்புறம் கடலுக்கு வேறு பெயர் பார்த்தீங்கன்னா பறவை. இந்த பறவையை தான் வந்து நம்ம கடல் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் பறவை வானில் பறந்தது அப்படின்னு சொல்லுவோம். இந்த பறந்தது தான் வந்து சரியான விடை. கதவை மெல்ல திறந்தான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த திறந்தான் தான் பார்த்தீங்கன்னா சரியான விடை. பூ வந்து மனம் வீசும். இந்த மனம் தான் வாசனையை வந்து குறிக்கிறது. அதுவே இந்த மனம் அப்படின்னா உள்ளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ புலியின் கண் சிவந்து காணப்படும். இந்த கண் தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. குழந்தைகள் வந்து பந்து விளையாடினர். இந்த பந்து தான் பாத்தீங்கன்னா சரியான விடை. வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். இந்த ல தான் வரும். ஸோ கோலம், இந்த கோலம் தான் வந்து சரியான விடை. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. ஸோ வெல்கம் அப்படின்னா நல்வரவு அப்படின்னு சொல்லுவோம். வெல்கம் அப்படின்னா நல்வரவு. ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள், சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள் அப்படின்னு சொல்றோம். ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்த ஆடை அப்படின்னு சொல்றோம். ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்த ஆடை. மேக்கப்னா ஒப்பனை அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ உலகில் வாழும் மக்கள் அனைவரும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் வந்து திருவள்ளுவர். வீட்டிற்கு வந்த விருந்தினரை வந்து போற்றுதல், இனிய சொற்களை பேசுதல், பிறர் பொருளை விரும்பாமை, ஊக்கத்துடன் செயல்படுதல், பயனற்ற சொற்களை வந்து பேசாமல் இருத்தல் போன்ற அறங்களை தான் வந்து திருவள்ளுவர் வலியுறுத்தி கூறுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விருந்தோம்பல் அப்படின்ற அதிகாரத்துல இருந்து 2 குறள் கொடுத்திருக்காங்க. விருந்து புறத்தத்தார் தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டாட்பாற்றன்று அப்படின்னு. ஸோ அப்படின்னா என்னன்னா, அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது வந்து விரும்பத்தக்கது அன்று அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் விருந்து புறத்தத்தார் தானுண்டல் சாவா, அதாவது தான் மட்டும் சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மருந்தனினும் வேண்டாட்பாற்றன்று, மருந்தே கொடுத்தா கூட எனக்கு வேணாம், அதாவது விருந்தினருக்கு கொடுக்காம தான் மட்டும் சாப்பிடுற மாதிரி இருந்துச்சுன்னா மருந்தே கொடுத்தா கூட அது வந்து வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணணும். மருந்தே சாப்பிடுற மாதிரி இருந்தா கூட அது வந்து வேண்டாம்னு அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதுல. சோ மருந்தனினும் வேண்டாட்பாற்று அன்று அப்படின்னு சொல்றாங்க. சோ அமிழ்தமே ஆனாலும் அது அமிழ்தமா இருந்தாலும் சரி, மருந்தா இருந்தாலும் சரி, விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது அப்படின்றது வந்து விரும்பத்தக்கது அன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து அப்படின்னா என்னன்னா, அனிச்ச மலரானது எப்ப வாடும், அதை மோந்து பார்த்தா வாடிவிடும். அதே மாதிரி நம் முகம் மாறினாலே விருந்தினரோட உள்ளம் வாடிவிடும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதைத்தான் மோப்பக் குழையும் அனிச்சம். அனிச்ச மலரானது அதை மோந்து பார்த்தால்தான் மோப்பக் குழையும், மோந்து பார்த்தாலே வாடிவிடும். அது போல நம் முகம் மாறினாலே விருந்தினருடைய முகமும் மாறிவிடும். ஸோ உள்ளம் வந்து வாடிவிடும். முகம் தெரிந்த நோக்க குழையும் விருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கல்லாமைன்ற அதிகாரத்துல இருந்து 2 குறள் கொடுத்திருக்காங்க. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். அதாவது அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட ஒரு தீமையான விஷயம் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர் வந்து. உள்ளத்தால் உள்ளலும் தீதே, எதை உள்ளத்தால நினைக்கிறது கூட தீதுதான். என்ன தீது அப்படின்னா பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். ஓகேவா? பிறன் பொருளை வந்து கல்னா திருட போறேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து உள்ளத்தால நினைக்கிறதும் தீமைதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். அதாவது களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வமானது, அதாவது திருடி திருடி சேர்க்கப்படும் செல்வம் வந்து வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அது வந்து ஒண்ணுமே இல்லாமல் அழிந்து விடும் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்றாரு. அதாவது களவினால் ஆகிய ஆக்கம், ஆக்கம்னா இந்த இடத்துல வந்து செல்வம் அப்படின்னு அர்த்தம். சோ களவுனா திருடு. சோ திருட்டினால் ஆகிய ஆக்கம் வந்து அளவிறந்து, அதாவது என்னன்னா ஆஹ் வளர்வது போல, அளவிறந்து அப்படின்னா வளர்வது போல தோன்றினாலும் ஆவது போல கெடும். இறுதியில் அது வந்து என்னது, அழிந்து போய்விடும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஊக்கம் உடைமை அப்படின்றதுல இருந்து 3 குறள் கொடுத்திருக்காங்க. ஊக்கமுடைமையில இருந்து 4 குறள் கொடுத்திருக்காங்க. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாத நீங்கிவிடும். அதாவது உள்ளம் உடைமை அப்படின்னா ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஊக்கம் உடைமை. சோ உள்ளம் உடைமை அப்படின்னா ஊக்கம்தான் வந்து என்னன்னா நிலையான செல்வமா, பொருளுடைமை இல்லாத நீங்கிவிடும். மற்ற செல்வங்கள் பொருட்செல்வங்கள் எல்லாமே நில்லாத அழிந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. அதாவது தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கேட்டு கொண்டு செல்லும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அதாவது ஆக்கமே என்ன பண்ணுமா, தானே வழி கேட்டு கொண்டு செல்லுமா. யார்கிட்ட? அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கேட்டு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வெள்ளத்து அணைய மலர் நீட்ட மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு அப்படின்னா என்ன, தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வந்து வளரும், ஊக்கத்தின் அளவிற்கேற்ப மனிதர்கள் வளர்வார்கள், மனிதர்கள் உயர்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம். அதாவது என்னன்னா மலர் நீட்டம், அதாவது என்னன்னா அந்த வெள்ளத்தோட தண்ணீர், அதாவது தண்ணீரோட உயரத்துக்கு ஏற்ப அந்த வெள்ளத்துக்கு ஏற்ப மலரானது மலர் நீட்டமாகும். அதாவது நீர்ப்பூக்கள்லாம் வளரும். மாந்தர்த்தம் அதே மாதிரிதான் ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனிதர்கள் உயர்வார்கள் அப்படின்றத சொல்லியிருப்பாரு.
ஸோ அதே மாதிரி உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அப்படின்னா என்னன்னா எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக் கூடாது அப்படின்னு சொல்றாரு. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், அதான் எண்ணுவது எல்லாம் எப்பயுமே எப்படி எண்ணணுமா, உயர்வாகவே எண்ணணுமா. மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னா அந்த எண்ணத்தை வந்து அடையாவிட்டாலும் அந்த எண்ணத்தை வந்து கைவிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் பயனில சொல்லாமை அப்படின்னா அதுல இருந்து 2 குறள் கொடுத்திருக்காங்க. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அதாவது நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். அரும்பயன் ஆயும் அறிவினார், அதாவது அரும்பயன் பயன் தரக்கூடிய சொற்களை வந்து அறிஞ்சவங்க, அதாவது நன்மை என அறியும் ஆராயும் அறிவுடையவர்கள் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல், பயனில்லாத சொற்களை வந்து பேச மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லாத சொல். அதாவது பயனுடைய சொற்களை மட்டும் பேசுக, பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுக அப்படின்றது தான் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லாத சொல் அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து புக் பேக் பார்க்கலாம். விருந்தினரின் முகம் எப்போது வாடும் அப்படின்னா நம் முகம் மாறினாலே விருந்தினரோட முகம் வந்து என்ன ஆயிடுமா, வாடி போயிடுமா. நிலையான செல்வம் அப்படின்றது ஒருவருக்கு ஊக்கம் தான் நிலையான செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. ஆராயும் அறிவு உடையவர்கள் வந்து பயன் தராத சொற்களை வந்து பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொருள் உடைமை அப்படின்னா பொருள் பிளஸ் உடைமை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து உள்ளுவது பிளஸ் எல்லாம் அப்படின்னா உள்ளுவதெல்லாம். உள்ளுவதெல்லாம் ஆவண்ணா தான் வந்து இதுக்கான சரியான விடை. பயன் பிளஸ் இலா பயனிலா அப்படின்னு சொல்லுவோம். பயனிலா இதுக்கு பாத்தீங்கன்னா ஆனா தான் வந்து சரியான விடை. ஸோ இதோட பாத்தீங்க அப்படின்னா இயல் 5 வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இயல் 6 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.